சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 3/3/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசுவருடம் மாசி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா பௌர்ணமி திதி மாலை 5:07 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை பிரதமை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் காலை 7:30 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பூரம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சுகர்மம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் பகல் 10:22 வரைக்கும் கொடுத்திருக்கா. அதனை தொடர்ந்து திருதி என்கின்ற நாமயோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா பாவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சந்திர கிரகணம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். இந்த சந்திர கிரகணமானது மாலை 3:20 முதல் 6:47 வரையில் நீடித்திருக்கிறது. இருந்தாலும் நமக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திர உதயம் என்பது மாலை 6:16 என்பதால் அந்த மாலை 6:16 முதல் 6:47 வரையில் அந்த கிரகணத்தினுடைய புண்ணிய காலமாக பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் காலை 9 மணிக்குள்ளாக போஜனம் செய்து விட வேண்டும். அதற்கு பிறகு மாலை 6:47 கிரகணம் விட்ட பின்னாடி வீடெல்லாம் அலம்பிட்டு நம்ம ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ராத்திரி போஜனத்தை தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லி இருக்கா. வியாதியஸ்தர்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் கர்ப்பவதிகளுக்கு இதிலிருந்து விதிவிலக்கு என்பது உண்டு. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ருத்ர சாவர்ணி மன்வாதி அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும் ஷண்ணவதின்னு சொல்லுவார். அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் ஹோலி பண்டிகை அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:27 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:14 சந்திர உதயம் என்பது மாலை 6:16 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:49 முதல் காலை 6:26 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:17 முதல் மாலை 4:46 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 9:24 முதல் பகல் 10:52 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:20 முதல் 1:49 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:52 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 11:10 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ H யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஏற்கனவே ஜாதகத்திலே கிரகங்கள் நின்ற பலன் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேத்துன்னு சொல்லிட்டு 9 கிரகங்களும்
ஜாதகத்திலே எந்தெந்த கட்டத்துல இருந்தா எந்தெந்த பாவகங்கள்ல இருந்தா என்னென்ன பலன் அப்படிங்கிறத பொதுவாக பலனாக பார்த்தோம். அந்த வரிசையில நிறைய நேயர்கள் என்ன தொலைபேசியின் வாயிலாகவும் சரி எஸ்எம்எஸ் சரி தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தா, சார் நம்ம அந்த 9 கிரகங்களுக்கு மட்டும் சொல்லி இருக்கீங்க, எங்களுடைய ஜாதகத்துல பார்த்தோம்னா எங்களுக்கு மாந்தி அப்படிங்கிறது ஒண்ணு குறிச்சிருக்காளே, இப்படி இந்த மாந்தி ஆனது லக்னத்திலிருந்து 12 பாவங்களில் நின்றால் என்ன பலன் வரும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களுடைய வேண்டுகோளை முன்னிட்டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா, இந்த மாந்தி என்கின்ற கிரகமானது நம்முடைய ஜாதகத்திலே 12 பாவகங்களிலும் நின்றால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். மாந்தி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பலமுறை தெளிவாக சொல்லி இருக்கிறோம். இருந்தாலும் மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறேன். அதாவது சனி கிரகத்தினுடைய துணைக்கோளாக மாந்தியை சொல்கிறார்கள். அறிவியல் ரீதியாக பார்த்தோம்னா இந்த சாட்டான் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்கு இல்லையா, சனி, இதனுடைய நேச்சுரல் சேட்டிலைட் இயற்கை துணைக்கோள் தான் இந்த மாந்தி என்கின்ற கிரகம் சொல்றார். நம்ம இதையே நம்ம ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது அந்த சனியினுடைய புள்ளதான் இந்த மாந்திங்கிறத சொல்லிட்டு இவர் என்ன மாதிரியான பலனை தருவார்னு சொன்னா, சனி கிரகத்தால் நமக்கு நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும், ஆனால் முழுக்க முழுக்க சனி கொடுக்கக்கூடிய ஒரு எதிர்மறையான பலன்களை மட்டுமே பெற்றுக்கொண்டு நாந்தியானவர் அவற்றை தருவார் அப்படிங்கிற சொல்றார். இந்த மாந்தியின் மூலமாக நன்மை நடக்கும் சொல்ல முடியாது. மற்ற 9 கிரகங்கள் இருக்கு இல்லையா, இந்த 9 கிரகங்களால் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. ஆனால் இந்த மாந்தி என்கின்ற கிரகம் எந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறதோ அந்த இடத்திலே தன்னுடைய எதிர்மறையான பலன்களை மட்டுமே அந்த இடத்திலே தந்து கொண்டிருப்பாருங்கிறார். பொதுவா லக்னத்திலேயே மாந்தி அப்படிங்கிற ஒரு கிரகம் இருந்தால் அவருடைய வளர்ச்சி என்பது தடைபடும். இவர் மிகப்பெரிய ஸ்பீட் பிரேக்கராகவே இருந்துட்டு இருப்பார். சனியும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தான், இருந்தாலும் சனியானவர் அவ்வப்பொழுது தன்னுடைய பிடியை தளர்த்துவார். அழகா நம்ம வேகமா செயல்பட முடியும். ஆனால் இந்த மாந்தி என்கின்ற கிரகம் முழுக்க முழுக்க சனியினுடைய அந்த எதிர்மறையான குணங்களை மட்டுமே பெற்றிருப்பதால் லக்னத்திலேயே மாந்தி இருக்க பிறந்தவர்களால் வாழ்க்கையில் அந்த வெற்றி பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்படுவா. ரொம்ப பகீரத பிரயத்தனம்ங்கிறத செஞ்சுட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். ஒரு முறைக்கு பல முறை முயற்சித்தால் மட்டுமே ஒரு செயலிலே அவர்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கும். அதே நேரத்திலே அந்த லக்னாதிபதி என்பவர் பலமாக இருந்த அந்த லக்னாதிபதியானவர் அந்த லக்னத்திலே ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருந்தால் இந்த மாந்தியை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி 2ல வாக்குஸ்தானத்துல மாந்தி அப்படிங்கிற கிரகம் இருந்தால் அந்த வார்த்தைகளிலே தடுமாற்றம் திக்குவாய் அப்படிங்கிறது வரலாம். அதே மாந்தியானவர் வேறொரு அசுப கிரகத்தினுடைய சாரத்தினை பெற்றுக்கொண்டு இருந்தால் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் அனைத்துமே மற்றவர்களால் தவறாக பொருள் காணப்படும், தவறாகவே புரிந்து கொள்வார்கள். இவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளின் மூலமாகவே அவர்களுக்கு பிரச்சனை என்பதே வந்து சேர்ந்துவிடும். யாருக்கு? எவர் ஒருவருடைய ஜாதகத்திலே 2ஆம் பாவத்திலே மாந்தி என்பது இருக்கிறதோ இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை குடும்ப உறுப்பினர்களை கூட தவறாக புரிந்து கொண்டு குடும்பத்திலே அவ்வப்போது சச்சரவு என்பது உண்டாகுங்கிற மாதிரி சொல்றார். 3லே மாந்தி இருந்தால் தைரிய குறைவு, அந்த தைரியம் வீரியம்ங்கிறதெல்லாம் குறைச்சிட்டு இவர்கள் ஒரு மாதிரி சப்ரஸ்லே வச்சுட்டு இருப்பார். இது போக முயற்சிகளிலே தடை அப்படிங்கிறது இந்த 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய மாந்தியானது கொடுத்து விடும். 4லே மாந்தி என்பது இருந்தால் வீடு இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத சூழல், சொந்த வீடுங்கிறது இருக்கும் ஆனால் மாந்திங்கிற கிரகம் அதனை தடுக்கும். அந்த சொந்த வீட்டினை அனுபவிக்க இயலாத சூழலிலே அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பார்கள். சுகத்திலே தடை அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சொந்தமா வண்டி வச்சிருந்தா கூட அந்த வண்டியின் வாகனத்தை இவர்களால் நேரடியாக அனுபவிக்கலாமல் வேற யாரும் அனுபவிச்சுருப்பா. அப்படி இவர்களே அனுபவித்தாலும் என்ன ஆகும்னா அடிக்கடி விபத்தில் சிக்குவார்கள்ங்கிற மாதிரி சொல்றார். இந்த 4லே மாந்தி என்பது இருந்தால். 5லே மாந்தி இருந்தால் புத்திர கிளேசம் புத்திர சோகம்ங்கிற மாதிரி சொல்றார். 6ஆம் பாவகத்திலே மாந்தி என்பது இருந்தால் உடல்நிலையிலே பிரச்சனை, ஏதோ சதா ஒண்ணு மாத்தி ஒண்ணு என்ன படுத்திக்கிட்டே இருக்கு சார், என்னன்னே தெரியல, என் உடம்புல ஏதோ ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு பூசு பூசான்னு சொல்றா இல்லையா, அவர்கள் அனைவருக்குமே 6ஆம் பாவகத்திலே மாந்தி என்பது இருக்க காணலாம். 7லே மாந்தி இருந்தால் நண்பர்களால் நமக்கு பிரச்சனைங்கிறது வரலாம், மனைவியினால் அதாவது மனைவி வழி உறவினர்களால் நமக்கு பிரச்சனை என்பது வரலாம் சொல்லிட்டு 7ஆம் பாவகத்து மாந்தியை பற்றி சொல்கிறார்கள். 8லே மாந்தி இருந்தால் ஆயுள் குறைவு அப்படின்னு சொல்றார், விபத்துகளில் சிக்குவதற்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் 8லே மாந்தி இருந்தாலும் அஷ்டமாதிபதி வலிமை பெற்றிருந்தால், அஷ்டமாதிபதி நல்ல பாவகத்திலே அமர்ந்திருந்தால் ஆயுள் என்பது தீர்க்கமாகத்தான் இருக்கும். 9லே மாந்தி இருந்தால் பித்ரு தோஷம், தகப்பனார் வழியிலே வரக்கூடிய ஒரு சில குறைகள், பித்திருக்கள் வாங்கி கொண்ட சாபங்களை பற்றி எல்லாம் 9ஆம் பாவத்தில் வரக்கூடிய மாந்தி என்பது பேசுகிறது. 10லே மாந்தி இருந்தால் உத்தியோகத்திலே தடை,
உத்தியோக வளர்ச்சியிலே தடை, லிவிங் ஸ்டைல் அப்படின்னு இருக்கும் இல்லையா, நம்ம ரொம்ப ஆடம்பரமா வாழணும்னு நினைச்சா கூட இந்த 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய மாந்தியானது அந்த வாழ்க்கை தரத்திலும் வாழ்க்கை முறையிலும் பிரச்சனையை கொடுத்து விடும். 11 மாந்தி என்பது இருந்தால் புகழுக்கு கேடு அப்படின்னு சொல்றார். புகழ், அதாவது நல்ல புகழ்பெற்ற மனிதராக இருந்தாலும் கூட அதிலே ஒரு விளைவு, அதாவது என்ன சொல்லுவான்னா ஒரு மாதிரி ஒரு கெட்ட பெயர் அப்படிங்கிறது அவர்களுக்கு வந்து சேர்ந்து விடும். நிறைய பேர் புகழ் பெறுவார்கள். எப்படி? அந்த அவப்பெயரின் மூலமாக. இந்த அவப்பெயரின் மூலமாக புகழ் தரக்கூடிய தன்மையை அந்த 11ஆம் பாவகத்து மாந்தி என்பது கொடுக்கும் சொல்றார். 12 மாந்தி என்பது இருந்தால் உறக்க குறைவு, தாம்பத்திய சுகத்திலே குறைவு அப்படிங்கிற மாதிரி இந்த மாந்தி என்கின்ற கிரகம் முழுக்க முழுக்க எதிர்மறையான பலன்களையே தரவல்லது அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சிருப்பார். அந்த பாவகமானது கெட்டு போய்விடும். இருந்தாலும் அந்த பாவக அதிபதிகள் வலுப்பெற்றிருந்தாலும் லக்னாதிபதி வலுப்பெற்றிருந்தாலும் இந்த விதி விலக்கு என்பது உண்டு. அதனால்தான் அந்த மாந்திக்கு கேரள ஜோதிடர்கள் மிகுந்த முக்கியத்துவத்தை தருவார்கள். அந்த மாந்திக்குரிய பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனையை மட்டும் தெளிவா சொல்லி இதுல கொஞ்சம் விலகி இருங்க அப்படின்னு சொல்லிட்டா அவர்களால் உற்சாகத்துடன் செயல்பட முடியும் அல்லவா. உஷாரா இருந்துப்பா, அந்த ஒரு பிரச்சனையில மட்டும் இவர்கள் தலையிடாமல் அதிலிருந்து அழகா விலகி நின்றுட்டான்னு சொன்னா வாழ்க்கையிலே வெற்றி என்பது பெற்றுக் கொண்டிருக்கலாம். அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மாந்தியை குறிப்பிடுவதில் கேரள ஜோதிடர்கள் மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.